ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சாரோட அடுத்த படத்தை பற்றினா எந்த ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்டேட் வராமல் இருக்குது கொஞ்ச நாளாகவே. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல அஃபிஷியலாக. ஏன், என்ன பிரச்சனை, ஏதாவது தாமதம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னா, இந்த படத்தை எடுக்கிறது லைக்கா நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனுக்காக தேர்தலுக்கான அந்த கட்டுப்பாடுகள் இருக்கு, நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நம்ம நாட்டில். ஸோ இதனால பார்த்தீங்கன்னாக்கா அது வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி உள்ள கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து லீகலான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ இந்த பட வேலைகள் வந்து அப்படியே தாமதப்படுத்திருக்காங்க. தாமதம் சொல்றதை விட தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும். ஆனால் லைக்கா நிறுவனம் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். அவங்களுக்கு இங்கே இந்தியாவுக்குள்ளாரே நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லி கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்குள்ள இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்லி கம்பெனிஸ் கிட்டேருந்து அமௌண்ட்டை கேதர் பண்ணி இந்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரது கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. ஸோ எது எப்படியோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில் இல்லை மிடில் வந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எலெக்ஷன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னாக்கா இன்னைக்கு காலையில் ஒரு டெய்லி மேகசினில் வந்து இந்த படத்துல ரஜினி சாருக்கு ஒரு சூப்பரான ரோல் இருக்கு, போலீஸ் ரோல்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல 3 முகம் படத்துல வர அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் மாதிரி இருக்கும் இந்த போலீஸ் ரோல் ரஜினி சாருக்கு இந்த படத்துல. அதே மாதிரி இந்த படத்தோட முக்கியமான காட்சிகள் எல்லாமே வந்து மும்பையில தான் எடுக்க போறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குனாக்கா, அது ஏர் முருகதாஸா இருந்தாலும் சரி, ரஜினி சாரா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்குமே மும்பையில வந்து பேஸ்டா கதையை வச்சு எடுத்த எல்லா படங்களுமே வந்து ஒரு சூப்பரான ஹிட்டா இருக்கு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோடைய அந்த முக்கியமான காட்சிகள், அதாவது பிரதான காட்சிகள் எல்லாமே வந்து மும்பையில் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கூடுதலான தகவல்னு சொல்லலாம் ஃபேன்ஸுக்கலாம். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் இதுதான் கொஞ்ச நாளா. ஸோ ஏன் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் இதுதான். ஸோ எலெக்ஷன் டைம்ன்றதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ அந்த அமௌண்ட் உள்ள கொண்டு வரதுலாம் வந்து நிறையவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல் இருக்கு. ஸோ சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிக்கல் இருக்கனால தான் இப்போ லைக்கா நிறுவனம் அதனால கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தோட ஷூட்டிங்க்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. கண்டிப்பா படம் சொன்ன மாதிரி ஏப்ரல் மாசத்துல ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் லுக் அநேகமாக படம் ஷூட்டிங் அன்னைக்கே வந்து முதல் நாள் அன்னைக்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை பத்தி எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.